கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்தது என்றும் சென்னையிலிருந்து வந்தது என்றும் தகவல்கள் வலம் வருகின்றன. மேலும் காவல்துறைக்கு தெரியாமல் மெத்தனால் கடத்தப்பட்டது எப்படி என்பது குறித்தும் புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் முக்கிய நபராக கருதப்படும் மாதேஷ் என்பவர் ஹோட்டல் மற்றும் பேக்கரி கடை நடத்தி வரும் சக்திவேலுக்கு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு அறிமுகமாகியுள்ளார். லெதர் தொழில் செய்து வருவதாக கூறிய மாதேஷ் தற்போதுதான் தொழில் தொடங்கியிருப்பதால் ஜிஎஸ்டி பில் இல்லை என்றும் இதனால் தொழிலுக்கு தேவையான தின்னர் வாங்க கஷ்டமாக இருப்பதால் பேக்கரியின் ஜிஎஸ்டி பில்லை தருமாறும் சக்திவேலிடம் கேட்டுள்ளார். காசா பணமா பில்லை தானே கேட்கிறார் என நம்பி ஹோட்டல் மற்றும் பேக்கரியின் பில்லை மாதேஷிடம் கொடுத்துள்ளார் சக்திவேல். அந்த பில்லை காட்டி தமது நிறுவனத்திற்கு தின்னர் தேவை என கூறி சென்னை மாதவரம் ரவுண்டானாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மாதேஷ் தின்னர் வாங்கியுள்ளார். தின்னரை சக்திவேலிடம் காட்டி ஜிஎஸ்டி பில்லால் தான் தின்னர் வாங்க முடிந்ததாக கூறி அதற்காக 10,000 ரூபாயை கமிஷனாக சக்திவேலுக்கு கொடுத்துள்ளார். இதுபோல் 3 முறை தின்னரை காட்டியதால் அதன் பிறகு மாதேஷின் செயலை சக்திவேல் கண்டுகொள்ளவில்லை. அந்த சமயத்தில்தான் மெத்தனால் கடத்தும் தொழிலில் இறங்கியுள்ளார் மாதேஷ். சக்திவேல் நிறுவனத்தின் ஜிஎஸ்டி பில்லை காட்டி மாதேஷ் தன் நிறுவனத்திற்கு சென்னை மாதவரம் ரவுண்டானா தொழிற்சாலையில் 3 முறையும் ஆந்திர தொழிற்சாலையில் 4 முறையும் மெத்தனால் வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு முறை மெத்தனாலை வாங்கிய பின்னர் அதனை ஆயில் டின்னில் போட்டு டாடா எஸ் வாகனத்தில் ஏற்றி நேராக சக்திவேலின் ஹோட்டலுக்கு கொண்டு செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். வழியில் காவலர்களின் சோதனையில் வாகனம் சிக்கும் போது அதே ஜிஎஸ்டி பில்லை காட்டி பேக்கரிக்கு தேவையான எண்ணெய் மற்றும் பொருட்கள் இருப்பதாக கூறிவிட்டு தப்பி வந்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சக்திவேலின் ஹோட்டலில் வைத்து டாடா எஸ் வாகனத்தில் இருந்த மெத்தனால் டின்னை வேறு வாகனத்தில் மாற்றி மாதேஷ் எடுத்து சென்று விடுவாராம். இந்த முறை கமிஷன் தொகை லட்சங்களில் இருந்துள்ளது. ஒவ்வொரு கடத்தலின் போதும் சக்திவேலுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை கமிஷன் கொடுத்திருக்கிறார் மாதேஷ். தான் கடத்தி வந்த மெத்தனாலை மீன் வியாபாரம் செய்யும் நண்பர் கண்ணனிடம் கொடுத்து சின்னசாமி உள்ளிட்டோருக்கு பிரித்து கொடுக்க செய்துள்ளார் மாதேஷ். மீன் பிடிக்க வைத்திருக்கும் பரிசலை வைத்து 5 பேரல்களில் மெத்தனாலை மூடி பாதுகாத்து வந்த கண்ணன் 7 பேரல் மெத்தனாலை பாதுகாப்பதற்காக உறவினரிடம் கொடுத்துள்ளார். மாதேஷுக்கு உதவிய சக்திவேல் மற்றும் கண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்த சிபிசிஐடி கண்ணனின் உறவினரை தேடி வருகின்றனர். விஷ சாராய மரணத்தில் சிபிசிஐடியின் விசாரணையும் நீள்கிறது. புதிய தலைமுறைக்காக அன்பரசன்.